வணக்கம் மேடம். இப்போ வந்து அரசியலில் வந்து விஜய் புதுசு அவருக்கு எந்த அனுபவம் இருக்குன்னு கேட்குறீங்க. அவர் சினிமாவில் வரும்பொழுது ஜெமினி கணேசன், சிவாஜி கணேசன், கமலஹாசன், விஜயகாந்த், ரஜினிகாந்த் டாப் நடிகர்கள் இருந்தாங்க. அவங்க மத்தியில் வந்து நடிச்சு தான் ஒரு பெரிய நடிகராக மாறிக்காரு. அதுபோல் அரசியலையும் அவர் கற்றுக்க வரல. சூப்பரான கேள்விதான் கேட்டிருக்கீங்க. நீங்களே எனக்கு பாயிண்டும் கொடுத்துட்டீங்க. கரெக்ட். அவர் எடுத்த உடனே இன்னைக்கு தளபதியா வந்து உட்காரல. அவர் பல படங்கள்ல வந்து தோல்வி அடைஞ்சு அவரால் எவ்வளோ வந்து ப்ரொடியூசர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க ஃபேமிலி பாதிக்கப்பட்டிருப்பாங்க, நிறைய நஷ்டமா இருக்கும். இதெல்லாம் அவர் தாண்டி தான் இன்னைக்கு தளபதி இன்னைக்கு பெரிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறாரு. அதே தாங்க எந்த ஒரு தொழில் கூட எடுத்துக்கோங்க. கீழே இருந்து அப்படி மேல போகணுங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா மேல போயிட்டா அது எப்படி அது கரெக்டா வரும்? எப்படி அவருக்கு எல்லா அனுபவமும் இருக்குமா? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு செய்யணும் என்ன இருக்குன்றது மேபி அவருக்கு நல்ல மனசு இருக்கும், நல்லா செய்யணும் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கான அனுபவங்கள் இருக்குமா அவருக்கு? இது எடுத்த உடனே அவரை மேல அமர வச்சது வந்து எந்த அளவுக்கு கரெக்டா வரும் தெரியல. நல்லா செஞ்சா ரொம்ப சந்தோஷம் தான். இல்லை மேடம், இப்போ வந்துட்டு இப்போ எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதிலாம் முதலமைச்சர், அண்ணாதுரை வரைக்கும் முதலமைச்சர் ஆகும்போது ஃபர்ஸ்ட் தான் அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஐஏஎஸ் அதிகாரிகள், ஆபீசர்லாம் வழி நடத்திருப்பாங்க. அது மாதிரி விஜய்க்கு வழி நடத்துவாங்களா? வழி நடத்துவாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது அனுபவம் இருக்கும். இப்ப நம்ம எம்ஜிஆர் சார் கூட இருக்கட்டும், கலைஞரோட இருந்து பார்த்தாரு. அட்லீஸ்ட் இவர் வந்து அந்த அனுபவமே இல்லை, அரசியல் அனுபவம் எதுவுமே இல்லை. மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற மனசு இருந்தா போதும்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. பட் ஆனா அனுபவம், ஆளுமை, திறமைன்னு ஒண்ணு இருக்கு. எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு, யார் யாருக்கு என்ன செய்யணும், இவர் போய் தெரு தெருவா பார்க்க முடியுமா? ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போயிட்டு என்ன தேவைகள்னு கேட்க முடியுமா? அவரோட இதுல இருந்து அவ்வளவு தூரம் இறங்கி வர முடியாது. கீழே இருக்கவங்க சரியான முறையில எல்லாமே அவருக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்களா? எல்லா இதுவும் அவர் கரெக்டா செய்வாங்களான்னு தெரியாது. ஓகே மேம், இப்போ வந்து விஜய் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல முதலமைச்சராக இருப்பாரா இருக்க மாட்டாரா? இருப்பாரா இருக்க மாட்டாரான்றது காலம் தாங்க சொல்லணும்.